தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்டு பெறலாம். வேலாயுத பெருமாள், தொடர் விடுமுறை வந்திருக்கிற சூழல்ல கன்னியாகுமரியில பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்கள்? கண்டிப்பாக. அதாவது உலக சுற்றுலா தலங்கள்ல மிக முக்கியமான இடத்தை பெறுவது இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள குமரி முனை ஆகும். இந்த குமரி முனைக்கு ஒரு தடவையாவது காண வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் அனைவரும் விரும்புவார்கள். குறிப்பாக இங்கு கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்த மண்டபத்தை சுற்றுலா படகில் மூலமாக சவாரி செய்து நேரில் கண்டு ரசிப்பதற்காகவும், அதே போல் குமரி கடலில் சூரியன் உதயமாவதையும் மறைவதையும் கண்டு ரசிப்பதற்காகவும் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பயணிகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். இந்நிலையில் சனி ஞாயிறு விடுமுறை மற்றும் பக்ரீத் விடுமுறை என தொடர் விடுமுறை காரணமாக இன்று அதிகாலை முதலே குமரி சுற்றுலா தலத்தில் உள்ளூர் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக சூரியன் உதயமாவதை காண்பதற்காக அதிகாலை 3 மணி முதலே ரைஸ் பாயிண்ட் பகுதியிலும் திரிவேணி சங்கமம் பகுதிகளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்தார்கள். இதனிடையே குமரி கடல் பகுதியில் மேகமூட்டம் இல்லாமல் தெளிவாக காணப்பட்டதால் கடலில் சூரியன் உதயமாகும் காட்சியானது மிக தெளிவாக தெரிந்தது. இதனால் பல மணி நேரம் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் சூரியன் உதயமாகும் காட்சியை தங்கள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தார்கள். மேலும் கடந்த 4-5 நாட்களாக மேகமூட்டம் காரணமாக சூரியனை கடலில் எழுவதை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற சுற்றுலா பயணிகளிடையே இந்த சூரியன் உதயம் மிகவும் அழகாக தெரிந்தது. வெளி மாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளை மிக மகிழ்ச்சி அடைய வைத்தது என்றே சொல்லலாம். மேலும் அவர்கள் தங்களுக்கு தேவையான கடல் பொருட்களான பாசி, சங்கு, மாலைகள் என பொருட்களையும் வாங்கி சென்றார்கள். இதனிடையே கள்ளக்கடல் காரணமாக குமரி கடல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் இறங்கவோ, குளிக்கவோ, கால் நனைக்கவோ தடை மாவட்ட நிர்வாகம் சார்பாக விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆர்வ மிகுதியால் வெளியூரில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளித்து மகிழ்ந்தார்கள். இதனை கண்ட அப்பகுதியில் ரோந்து வந்த போலீசார் சுற்றுலா பயணிகளை கடுமையாக எச்சரித்து சுற்றுலா பயணிகளை திருப்பி அனுப்பி வைத்தார்கள். மேலும் கடல் பகுதியில் இறங்கக்கூடாது என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் உள்ள கோவளம், சன்ரைஸ் பாயிண்ட், திரிவேணி சங்கமம், கடற்கரை பகுதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை போலீசார் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பகுதியில் உள்ள வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். வேலாயுத பெருமாள், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. கடந்த 2 நாளா சூரிய உதயம் சரியா தெரியல, மேகங்கள்லாம் மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு காலையில் சூரிய உதயம் மிக சிறப்பாக அருமையாக இருந்தது. நாங்கள்லாம் குடும்பத்தோடு வந்திருந்தோம். இந்த பக்ரீத் விடுமுறையை ஒரு சிறப்பாக கன்னியாகுமரியில் நாங்கள் சிறப்பாக பார்த்து ரொம்ப அனுபவிச்சிருக்கோம். கூட்டம் அருமையாக இருந்தது. நிறைய பகுதியிலேருந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த சூரிய உதயத்தை பார்க்கும்போதும், இந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்கும்போதும், விவேகானந்தர் பாறையை பார்க்கும்போதும் மனதுக்குள்ளார ஒரு இனம் புரியாத நமக்கே சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்தியாவுடைய ஒரு முனை பகுதியில் நிற்கிறோம், கடைக்கோடி பகுதியில் நிற்கிறோம். கன்னியாகுமரியிலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இந்தியனான நம்மளை பெருமை கொள்ள வைக்குது. இந்த காட்சி, இந்த சூரிய உதய காட்சி மிக அருமையாக இருந்தது. நாங்கள் இந்த 3 நாள் விடுமுறையை திருச்செந்தூர் போயிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சன்ரைஸ் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து விவேகானந்தராக்கும் திருவள்ளுவர் சிலை பார்க்கலான்னு வந்திருக்கோம். போட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 days நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். விவேகானந்தராக்கு போகிறக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 3 நாள் அலோவ் பண்ணலன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்த நேரம் நல்லா அலோவ் பண்ணாங்க. நாங்கள் நல்லா பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்தது. கன்னியாகுமரியை பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்திருக்கோம். பக்ரீத் விடுமுறையை ஒட்டி நாங்கள் வந்திருக்கோம். சூரியன் இங்கேருந்து இயற்கையாக இதிலேருந்து வானத்துக்கு போகிறது நாங்கள் முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறோம். இந்த ஒரு அதிசயம் நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை. கடலில் இறங்கக்கூடன்னு ஒரு தடை வச்சதுனால கடலில் இறங்கி பார்க்க முடியல. கடலில் நனைஞ்சிட்டு அந்த சூரியனை பார்க்குற ஒரு சுகமே வேறு. பட் அதில் எங்களால் பார்க்க முடியல. மற்றபடி கன்னியாகுமரினாலே சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்த்ததை நாங்களும் இன்றைக்கி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். சூரியன் இயற்கையாகவே நம்ம வானத்துலேருந்து மேலே கொஞ்சமாக மேலே போகிற ஒரு அனுபவம் வித்தியாசமாக இருந்தது. இது வரைக்கும் இப்படி ஒரு மூவ்மெண்ட், இப்படி இது மூவ் பண்ணி இப்படிலாம் போகுமான்னு நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த விதத்தில் நல்லா இருந்தது. கூட்டம் பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2 மணிக்கே வந்துட்டோம். 2 மணிக்கே வரும்போது எங்களுக்கு மேலே மக்கள் வேன் மூலமாக உட்காந்து படுத்து கூட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கூட்டமாக இருக்குது. ஒரு 5 மணிக்கு சூரியனை பார்க்கறதுக்கு 2 மணிலேருந்தே மக்கள் காத்துட்டு இருக்காங்க. வித்தியாசமாக இருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.